अस्तु राजाधिराजाय प्रसर्गसाधिने नमो वयं वै सदाय कुर्महे समेकामान्तमगामजमग्नं कामेश्वरो वै सर्वपदादो कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः वायुस्तादं अग्रे भूमुख्यदेव प्रजापति प्रजया संविधानः प्रमिन्दमाना भुवनस्वरेव पातुं तत्तयजमानाय लोकम् गृहसूर्य आदित्यो न प्रभावात्यक्षरं मधुक्षरं विदग्धं सत्यं वो दत्तसमाभोज्यो दिनस ब्रह्मभूर्भवस्सरो केतुं गृह्णन्न केतभेपेशो पर्या अवेदसे समुषद्विगदायता निरञ्जनं प्रकल्प्य तांबूलादिकं निवेदयामि निवेद्याग्रहारेण समर्पयामि विकटोत्कटसुन्दरदुन्दीमुखं भुजगेन्द्रेण सर्पघटाभरणं गजनीलगजेन्द्रेण भिन्नपतिं प्रणतोऽस्मि विनायक अस्तिमुखं கையென்றவர்களே இப்பொழுது நம்ம என்ன பண்ணோம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணோம் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணோம் சுவாமிக்கு யாகம் பண்ணோம் சுவாமிக்கு யாகத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களை எல்லாம் மூலிகை பொருட்கள்லாம் கொடுத்தோம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணோம் நிவேத்தியம் நாளைக்கு தேங்காய் சாதம் நிவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு ஆராதனை பண்ணி கலசத்துல அந்த கலசத்துக்கு காண்டா தீபம் பஞ்சாஸ்தி சாயத்ரி ஏகாஸ்தி பூர்ணம் எல்லா தீபம்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி சுவாமிக்கு இப்ப உபச்சாரம்லாம் பண்ணோம் இவ்வளவு நேரம் சுவாமி நாங்கள் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டேன் தேங்காய் பழத்தை கொடுத்தோம் நிவேத்தியத்தை கொடுத்தோம் மூலிகை பொருட்கள் கொடுத்தோம் நவதானியத்தை கொடுத்தோம் பழங்கள் கொடுத்தோம் யாகத்தை எல்லாமே கொடுத்தோம் இவ்வளவு நேரம் நாம எல்லாம் கொடுத்துட்டோம் இப்ப நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும்ல நான் முதலே சொல்லியிருக்கேன் என்ன எப்ப கொடுக்கணும்னு ஒரு இது அந்த மாதிரி பூக்கீகுல சமாஜுத்தம் நாகவல்லே வரைவிதம் கற்பூர சூர்ண சமயுத்தம் தாம்பூலம் பிரதிகிட்டதா அப்படின்னு தாம்பூலம் போட்டுட்டு பிள்ளையார் நம்ம உட்கார்ந்துருக்கேன் சக்கரை விநாயகர் திவ்ய தாம்பூலத்தை நல்லா நாங்கள் கொடுத்ததெல்லாம் ஏற்றுங்க கை நிறைய சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போட்டுட்டு நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கேன் பிள்ளையார் சொல்ல நல்ல நாக்கு அற்புதமான உதடு அதை வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கேன் பிள்ளையார் நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்குற நேரம் அதனால இந்த நேரம் வந்து அவசியம் சொல்றேன் ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க என்ன பிரார்த்தனையோ அதை பண்ணு அவசியம் அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்க அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் இந்த பூஜை பிரார்த்தனை பண்ண ஒரு 20 நிமிஷம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பிள்ளையாருக்காக செலவு பண்ணுங்க எவ்வளோ செலவு பண்ணுறோம் சினிமாவுக்கு போகிறோம் 3 மணி நேரம் என்ன வெளியில் போகிறோம் நிறைய வேலைகளை செய்யலாம் எப்படியும் காலத்தை வேஸ்ட் பண்ணணும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பிள்ளையாருக்காக சக்கரை நாளைக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும் நல்லா படிப்பு கொடுக்கணும் நல்ல உத்தியோகத்தை கொடுக்கணும் உத்தியோகம் கிடைக்கிறவங்களுக்கு குழந்தை நல்ல திருமணம் ஆகணும் திருமணம் ஆனவங்களுக்கு வம்சத்தை குழந்தை கிடைக்கணும் அந்த குழந்தைங்க நல்லா வளரணும் அவங்க நல்லா படிக்கணும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் விவசாய உத்தியோகம் நீண்டு அடையணும் நோயற்ற வாழ்வு நல்ல ஆரோக்கியமான திடகாத்தமான சரீரம் எல்லாத்தையும் கொடுக்கணும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கணும் பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டாரு நாம் அதுக்கு மேலே ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு என்ன வேணுமோ அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நிறையா இப்போ என்ன சந்தோஷமா இருக்கும் சரியா என்ன வேணுமோ அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரம் நல்லா பிரார்த்தனை அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு செலுத்தமோ அந்த அளவுக்கு நமக்கு திருப்பி கிடைக்கும் சுவாமி என்ன ஒரு மலை உச்சியில் போய் நின்று ஓன்னு கத்துறீங்கன்னா அந்த அதனுடைய ஒளி வந்து பாறையில போய் பட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும் அந்த சத்தம் நம்ம கேட்கும் அதுபோல் நம்ம கேட்குற பிரார்த்தனைங்கிறது சுவாமி பட்டு திரும்பி நம்ம உள்ள வரும் அதனால அந்த காலத்தில் கல்லுனால கோயில் கட்டினாங்க கல்லுனால கோயில் கட்டினாங்க நிறைய